வெல்கம் பேக் மை ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ நம்ம வந்து எக்ஸசைஸ் 1.1ல் 7th சம்மில் ஃபஸ்ட் சம் வர பார்த்தோம். இது செகண்ட் சம் என்ன கேட்டிருக்காங்கன்னா ஏ கிராஸ் பி மைனஸ் சி இஸ் ஈக்குவல் டு ஏ கிராஸ் பி மைனஸ் ஏ கிராஸ் சின்னு கேட்டாங்க. ஏவோட வேல்யூ தந்துட்டாங்க, பியோட வேல்யூ தந்துட்டாங்க, சியோட வேல்யூ தந்துட்டாங்க. நம்ம இப்போ சம் போட போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு கண்டுபிடிக்க போகிறோம். லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஏ கிராஸ் பி மைனஸ் சி ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்க போகிறோம். அதில் ஃபஸ்ட்டு பி கிராஸ் மைனஸ் சியை மட்டும் கண்டுபிடிப்போம். பி கிராஸ் சினா பியோட வேல்யூ ஃபஸ்ட்டு எழுதுவோம். 2, 3, 5, 7 மைனஸ் சியோட வேல்யூ 2. பி கிராஸ் சினா என்ன பண்ணுவோம், சியோட வேல்யூ 2 இல்லையா. இதில் இந்த ரெண்டு நம்பர் என்ன இருக்குது, அப்போ இதில் பியில் கேன்சல் பண்ணுவோம். அப்போ மீதி இருக்கிற நம்பர் தான் பி கிராஸ் சி. அப்போ 3, 5, 7 இது பி கிராஸ் சி. அதை ஏ கூட கிராஸ் பண்ணணும். A cross B minus C is equal to A ஓட வேல்யூ 1, 2, 3, 4, 5, 6, 7 cross B cross ஓட B minus C ஓட வேல்யூ 3, 5, 7. இப்போ இது ரெண்டையும் கிராஸ் பண்ணுவோம்னு என்ன பண்ணுவோம், ஒன்றுத்தையும் பண்ணுவோம் இல்லையா. 1ஆல் 3, 5, 7 பண்ணுவோம். அதேமாதிரி 2ஆல் 3, 5, 7, 3ஆல் அதேமாதிரி ஒரு நம்பரால் பண்ணுவோம் இல்லையா. அப்போ 1, 3, 1, 5, 1, 7. அடுத்தது 2, 3, 2, 5, 2, 7. நெக்ஸ்ட்டு 3, 5, 3, 3, 3, 5, 3, 7. அடுத்தது 4, 3, 4, 5, 4, 7. அடுத்தது 5, 3, 5, 5, 5, 7. நெக்ஸ்ட் 6, 3, 6, 5, 6, 7. Next 7, 3, 7, 5, 7, 7. அவ்வளோதான். இப்போ ஏ கிராஸ் பி மைனஸ் சியை வந்து கண்டுபிடிச்சோம். இது 1ன்னு வச்சுப்போம். நெக்ஸ்ட்டு ரைட் ஹேண்ட் சைடு கண்டுபிடிக்க போகிறோம். ரைட் ஹேண்ட் சைடு என்ன வேல்யூ கேட்டிருக்காங்க, ஏ கிராஸ் பி மைனஸ் ஏ கிராஸ் சி. ஃபஸ்ட்டு நம்ம அப்போ ஏ கிராஸ் பியை கண்டுபிடிச்சிக்கணும், அதுக்கப்புறம் ஏ கிராஸ் சியை கண்டுபிடிக்கணும், அதுக்கப்புறம் ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணணும். ஃபஸ்ட்டு ஏ கிராஸ் பியை கண்டுபிடிப்போம். ஏ கிராஸ் பி, ஏவோட வேல்யூ 1, 2, 3, 4, 5, 6, 7 கிராஸ் பியோட வேல்யூ 2, 3, 5, 7. இப்போ இது ரெண்டுத்தையும் கிராஸ் பண்ண போகிறோம். என்ன வரும் வேல்யூ, அதே மாதிரி தான். 1ஆல் இந்த நம்பர் 2ஆல் இதில் உள்ள நம்பரால் எல்லாத்தாலையும் என்ன பண்ணணும், நம்ம கிராஸ் பண்ணணும். 1, 2, 1, 3, 1, 5, 1, 7. அடுத்தது 2, 2, 2, 3, 2, 5, 2, 7. நெக்ஸ்ட் 3ஆல் பண்ணுவோம். 3, 2, 3, 3, 3, 5, 3, 7. நெக்ஸ்ட் 4ஆல் பண்ணுவோம். 4, 2, 4, 3, 4, 5, 4, 7. நெக்ஸ்ட் 5, 2, 5, 3, 5, 5, 5, 7. நெக்ஸ்ட் 6, 2, 6, 3, 6, 5, 6, 7. நெக்ஸ்ட் 7, 2, 7, 3, 7, 5, 7, 7. ஓகேவா. இது ஏ கிராஸ் பி. அடுத்தது ஏ கிராஸ் சியை கண்டுபிடிக்க போகிறோம். சேம் ஏவோட வேல்யூ எழுதுவோம். 1, 2, 3, 4, 5, 6, 7 கிராஸ் சியோட வேல்யூ 2. இப்போ 2வை மட்டும் போட்டு பண்ண போகிறோம். என்ன வரும், 1, 2, 2, 2. அடுத்து 3, 2, 4, 2, 5, 2, 6, 2, 7, 2. அவ்வளோதான். சியோட வேல்யூ ஒரே ஒரு வேல்யூன்றனால ஈஸியாக நம்மளுக்கு முடிஞ்சிருச்சு. இப்போ ஏ கிராஸ் பியும் கண்டுபிடிச்சிட்டோம், ஏ கிராஸ் சி கண்டுபிடிச்சிட்டோம். இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ண போகிறோம். ஏ கிராஸ் பி மைனஸ் ஏ கிராஸ் சி. இப்போ இந்த சியோட வேல்யூவும் இதுலேயும் எது எது இருக்குது அப்படின்னு பார்ப்போம். 1, 2 இருக்கா, இங்கே அடிச்சிருவோம். அடுத்த 2, 2 இருக்கா, கேன்சல் பண்ணலாம். 3, 2 இருக்கா, அடிச்சிடலாம். 4, 2 இருக்கா, இருக்குது, அடிச்சிடலாம். அடுத்த 5, 2 இருக்கா, இருக்குது, அடிச்சிடலாம். 6, 2 இருக்கா, அடிச்சிடலாம். 7, 2 இருக்கா, அடிச்சிடலாம். இது அடித்தது போக மீதி என்னென்ன நம்பர் இருக்கோ அதை அப்படியே எடுத்து எழுத போகிறோம். அவ்வளோதான் சம். இப்போ பேலன்ஸ் என்ன இருக்குது, 1, 3, 1, 5, 1, 7
2, 3, 2, 5, 2, 7, 3, 3, 3, 5, 3, 7, 4, 3, 4, 5, 4, 7, 5, 3, 5, 5, 5, 7, 6, 3, 6, 5, 6, 7, 7, 3, 7, 5 and 7, 7. அவ்வளோதான். இது ஈக்குவேஷன் 2. இப்போ 1 2 கம்பேர் பண்ணுங்கள், ரெண்டுமே சேம். அப்போ 1 is equal to 2. அப்போ therefore A cross B minus C is equal to A cross B minus A cross C. Hence proved. That's all. Thank you.